ஹாய் காய்ஸ், சென்னை எழும்பூர் சென்னை எக்மோர்லேருந்து இப்போ ஒரு vlog எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ காலைல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 6-7 போல் இருக்குது. அதனால் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் பிளான் பண்ணியிருக்கோம். அது என்னது நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து தேஜாஸ் கிளம்பிச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1லேருந்து பாண்டிச்சேரிக்கு இப்போ இந்த ட்ரெயின் போகுது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோன்னா செகண்ட் கோச்சில் இருக்கோம். இதை நான் இப்போ தான் கவனிச்சேன். ட்ரெயினில் ஏறும்போது நான் பார்த்தேன். இங்கே பாருங்க, இது வந்து இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி சென்னை, அதாவது ஐசிஎஃப் ஃப்ளோரடே இருக்குது. மெமோ எப்போனா Jan 21லேருந்து இது வந்து ஒர்க் ஆகினுக்குது போல இதுங்க கோச். மற்ற மெமோவோட இதில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னதுன்னா, எல்லா மெமோஸ்லேயுமே ரெஸ்ட் ரூம் இருக்காது ஃபெசிலிட்டிஸ். ஆனால் இதில் வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. பாருங்கண்ணே, அங்கே எக்மோரோட லொக்கேஷன் தெரியுது. கனெக்ஷன் ஃபுல்லாக ஒரே கனெக்ஷன், 2 ட்ராக் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகுதா. ஆனால் இந்த 2 ட்ராக் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகிறது மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா 3 ட்ராக் கிட்டத்தட்ட ஒன்றா கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. OHP இன்ஸ்பெக்ஷன் கார்லாம் இருக்குது வேறு. இப்போ வந்து கொல்லம் டு அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ வந்துச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 அங்கே ட்ரெயின் நவுற மாதிரி இதில் அதான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்குது, ஏசி கோச்சோட. அங்கே பாருங்க WAP4 அங்கே லோக்கோ ஷெட் போய் எனக்கு தான் நினைக்கிறேன். அதை நம்ம நல்லாவே பார்க்குற ஒரு இடம் WAP4. இது பார்த்தா WAP4 அரக்கோணம். இது அரக்கோணம் லொக்கேஷனில் சேர்ந்தது. அரக்கோணம் லொக்கேஷனில் சேர்ந்த WAP4 இப்போ எக்மோர் லோக்கோ ஷெட்டுக்கு போய் நிற்குது. அடுத்து இன்னொரு ட்ரெயினில் இந்த இடம் ஃபிட் பண்ண செம ஹாரன் உங்களுக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல் வந்து எக்மோர்லேருந்து கிளம்புற மானூர்குடி திருச்செந்தூர். இது வந்து 2 ரேட் ஷேரிங் நடக்குது. திருச்செந்தூர்லேருந்து எக்மோருக்கு வந்துடுது, எக்மோர்லேருந்து மானார்குடி போகுது, மானார்குடிலேருந்து எக்மோர் வந்து திருச்செந்தூர் போகுது. அப்படி தான் இது வந்து 2 ரேட் ஷேரிங்கோடு போகுது இந்த ட்ரெயின். கரெக்டாக 6:35 இந்த டைம் தான் பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் கிளம்ப வேண்டியது. பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸோட ஹார்ன் தான் நான் நினைக்கிறேன். புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் கரெக்டாக ஒரு 6:30 கிளம்பிடுச்சு. சென்னை எழும்பூர் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் இது மெயினாக 4 ட்ரெயினோட ரேட் ஷேரிங் பண்ணுது. இங்கேருந்து காரைக்கால் போகுது, எர்ணாகுளம், அதுக்கடுத்து வந்து கொட்டையம், நிறைய இடத்துக்கு போகுது இந்த ட்ரெயின். தாம்பரம் ஸ்டேஷனை நம்ம ரீச் பண்ணியாச்சு.
வித்தியாசமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. இங்கே வந்து அடுத்த பிளாட்ஃபார்ம் கட்டினுங்கிறாங்க உங்களுக்கு. நான் எப்பயும் எடுத்துட்டு அவன் ரிப்போர்ட் கொடுத்தான் பார்த்தியா, அப்பயும் நான் எடுத்துட்டேன். ஆனால் நான் கொடுக்காம வச்சுருக்கேன். ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் ஒன்று வந்து அந்த இதுவில் போட சொன்னேன் பார்த்தியா. எதுக்கு இந்த இடத்த காட்டுறேன், ஏன் அந்த பக்கம் காட்டலாம்ல நீங்கள் யோசிப்பீங்க. ஜாம் பேக்டாக இருக்குது இடமே இல்லாத அளவுக்கு ஜாம் பேக்டாக இருக்குது. அதுக்கு நடுவில் அந்த கிண்டியும் மாம்பழத்துலேயும் செம்மையாக ஏகப்பட்ட பேர் ஏற்றாங்க. ரெட்டேரி வேறு பொறுமையாக போயிட்டு ரெட்டேரி தாண்டினவொன்னு செம்ம வேகத்தோடு வந்துடுச்சு. கரெக்டாக 7:12 அப்போ வந்துட்டாங்க. நினைக்கிறேன் இந்த தாம்பரத்துக்கு ட்ரெயின் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 7:20 போல தான் வந்தானோ. ஆனால் ரொம்ப சீக்கிரமாக வந்தாச்சு. இப்போ தாம்பரத்துலேருந்து இப்போ கிளம்புது கரெக்டாக ஒரு 7:16 போல் கிளம்பிடுச்சு இந்த ட்ரெயின். மாம்பழம் கிண்டியில் ஏறினதை விட தாம்பரத்தில் ரொம்ப அதிகமான பேர் ஏறி இருக்காங்க. அதனால கன்ஃபார்மாக கீழே இறங்கி ஸ்டேஷன்லாம் காட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் பெருங்கலத்தூர் வந்தாச்சு. பெருங்கலத்தூர் ரோட் வச்சு நல்லாவே தெரியுதா. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. அதுவும் நிற்கல. கூடுவாஞ்சேரி வந்தாச்சு. இப்போ கூடுவாஞ்சேரியில் இங்கே நிற்கிது. கூடுவாஞ்சேரியில் இப்போ கரெக்டாக ஒரு 7:30 ஆயிடுச்சு. 7:30 கரெக்டாக கூடுவாஞ்சேரி வந்துடுச்சு. இப்போ பார்த்தா கூடுவாஞ்சேரியிலேருந்து 7:31 போல் கிளம்பிடுச்சு. இந்த இடம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்கான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா பெருங்கலத்தூர், வண்டலூர், அதுக்கடுத்து வந்து ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி நின்றுச்சு. அதுக்கப்புறம் தாண்டி வந்தோடனே இப்போ சிங்கப்பெருமாள் கோயில் வந்துச்சு. முன்னாடி அந்த காட்டங்கலத்தூர் அங்கெல்லாமே நிற்காமல் வந்துச்சு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வேறு நல்லா வேகமாக வந்துச்சு ட்ரெயின். இந்த இடத்த கரெக்டாக ஒரு 7:44 ரீச் ஆயிடுச்சு இந்த இடத்த. இது பார்த்தா பரனூர் ரயில்வே ஸ்டேஷன். இது தாண்டி தான் செங்கல்பட்டுலாம் வரப்போகுது இனிமே தான். பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு நம்ம ரீச் பண்ணியாச்சு. கரெக்டாக 7:55 ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னதுன்னா இந்த ட்ரெயின் ஃபுல்லாக டிலேயில் போயின்னுக்குது கூடுவாஞ்சேரியிலேருந்து. மெயினாக இந்த இடத்த வந்து ஒரு 7:48 அப்போ நான் இங்கே ரீச் பண்ணியிருக்கணும். பட் இங்கே வந்து ஒரு 7:56 தான் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து காச்சிக்குண்டா டு செங்கல்பட்டு இல்லைன்னா புதுச்சேரி. இது வந்து காக்கிநாடா போர்ட். இது வந்து புதுச்சேரி தான் போகுதுன்னு நினைக்கிறேன்.
7:59 ஆயிடுச்சு. அப்போ தான் செங்கல்பட்டுலேருந்து இப்போ கிளம்பியிருக்கோம். அடுத்தது மதுராந்தகம் தான் ஸ்டாப். இப்போ டிலே எங்கே முடியுதுன்னு பார்ப்போம். இல்லை விழுப்புரத்துலேயும் டிலே இருந்துச்சுன்னா ட்ரெயின் வர பாண்டிச்சேரிக்கு ரொம்ப லேட்டாக தான் போவாங்கன்னு சொல்லலாம். மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷனில் சேர்ந்தாச்சு. இது வந்து 8:17 அப்போ கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம். இதுவும் டிலேயில் தான் வந்து 8:19 அப்போ கிளம்பியாச்சு மதுராந்தகம்லேருந்து. மேல்மருவத்தூரை இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு 8:28. இதுவும் டிலேயில் தான் வந்துருக்கு. நிறைய பேர் மேல்மருவத்தூரில் இறங்குறாங்க. மெயினாக இவங்களோட நிறைய பேர் வந்து திண்டிவனத்தில் தான் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். 8:30 இங்கிருந்து கிளம்புது. அப்போ திண்டிவனத்தை ரீச் பண்ணியாச்சு. இதுவும் லேட்டில் தான் வந்துருக்கு. ரெண்டு நிமிஷம் ஹால்டுக்கு அப்புறம் கரெக்டாக 8:55 அப்போ கிளம்ப ஆரம்பிச்சிச்சு ட்ரெயின். அதுதான் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா மயிலம் சேர்ந்துட்டோம். 9:05 மயிலம். சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க ஒன்றும் இல்லை. ஆமாங்க, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் இப்போதான் வண்டி வந்து மயிலம் தாண்டி ட்ரெயினில் வரேன். நான் வந்துடுறேன். நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவீங்களா? இல்லை நீங்கள் வந்துடுறீங்களா? நம்ம முக்கியம் வாங்கி வந்துடுவோமா? பார்த்தீங்கன்னா வந்து 9:18 அப்போ கரெக்டாக சேர்ந்தாச்சு. இதுவும் ஒரு டிலே தான். இதுவும் டிலே தான். நாங்கள் பாண்டிச்சேரி போகிறோம். விழுப்புரம் வந்துட்டோம். பட் வந்து இது விழுப்புரத்தில் இதுக்கு அடுத்து முண்டியம்பாக்கம் தான் இருக்குது. அது டிலேயில் போகுமான்னு தெரியாது. ஆனால் நான் நினைக்கிறேன் விழுப்புரம் வர டிலேயில் தான் போகும்னு நினைக்கிறேன். 9:20க்கு கிளம்பியாச்சு இங்கேருந்து. இப்போ முண்டியம்பாக்கம் ரீச் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தோன்னா 9:36 ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விழுப்புரம் போய் ரீச் ஆகிறது தான் போட்டிருந்தாங்க. இதுவும் லேட்டாக தான் வந்திருக்கோம். அடுத்தது தான் விழுப்புரம். அங்கே தான் நம்ம இறங்கிடுவோம் பாண்டிச்சேரி வர போல்.
விழுப்புரமோட தான் முடிக்கிறோம். முனியம்பக்கத்துலேருந்து தாண்டியாச்சு. நம்ம இதான் இதுக்கடுத்து தான் விழுப்புரமே இருக்குது. மேல்மருவத்தூருக்கும் திண்டிவனத்துக்கும் நடுவில் இருக்க நிறைய ஸ்டேஷனில் வேகமாக ஒரு இடம் நிற்காமல் அப்படி டக்கு வந்துட்டாங்க வேகமாக. டிலேயில் தான் என்ன இருந்தாலும் இங்கே போய் சேருவோம் விழுப்புரத்துக்கு. பாண்டிச்சேரி எல்லாமே நல்லா டிலே ஆகிடும். இந்த பிரிட்ஜ் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த பிரிட்ஜு அவ்வளோதான். விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா காய் விழுப்புரம் ஜங்ஷன் வந்தாச்சு காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்ம vlog முடிச்சாச்சு. விழுப்புரம் வர வந்திருக்கோம். ஆனால் பாண்டிச்சேரி வர நம்ம போல விழுப்புரமோடு முடிச்சுக்கிறோம் இந்த vlog-ஐ. இன்னும் நிறைய vlogsலாம் நம்ம கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக முதல்ல நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இனியவன் பாப்பு கிச்சனுக்கு இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறமா பார்க்கலாம். பாய்.